தொடர்ந்து பாஜக பத்தி விஜய் அவங்க எதுவுமே விமர்சனம் வைக்கல, எதுவும் கடுமையா பேச மாட்டேங்கிறாரு, அதனால அவர் மேல சந்தேகப்பட வேண்டியதா இருக்குன்னு துரை வைகோ எவ்வளோ நெருக்கடி வந்திருக்கு. முதல் மாநாட்டையே வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 ஆளும் கட்சி, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி, ஆளும் கட்சியாக இருக்கிற கட்சியை எதிரியாக வந்து இவ்வளோ துணிச்சலோடு அறிவிச்சிருக்காரு. நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி சொல்ல முடியும்? இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்கும் ஆளும் கட்சி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் தலைவரோட ஸ்டாண்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும். மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்றது தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரால் சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி வந்து பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அதை தான் சொன்னேன். நான் இப்போ அப்பெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல, இப்போதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரியும் சரி, படம் பிரச்சனை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்திகளோட கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல என்ன சொல்ல வேண்டும்? தேர்தலுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பு எதிர்பார்க்கலாமா சார்? சாரோடது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உரிய நேரத்தில் கண்டிப்பா சந்திப்பார். இப்போ ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கோச்சுக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு. உரிய நேரத்தில் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. தலைவர் அவர்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு என்னென்ன என்ன மாதிரின்னு. அவரோட நேரடியோட உத்தரவின் பேரில் தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கையில இலவசங்கள் இருக்குமா? பல முறை சொல்லியிருக்கிறேன். அது இலவசங்கள் சொல்றது தவறு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை என்னன்னா, விளிம்பு நிலை மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையானது செய்வதுதான் கடமை. கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை ஒரு சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையாக வரும். கரெக்டான நேரத்தில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.